பாக்கியலட்சுமில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க கோபி காலையிலேயே கிளம்பி ராதைய விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன கோபி என்னப்பா ரெடி ஆகிட்டு இருக்க?" "இல்லைம்மா, நேத்தி மயவுக்கு பிறந்தநாள் நேத்தியே போக முடியல. அதான் இப்போ போயிட்டு அவளை பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கம்மா" அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, "அப்பா கோபி உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா. நேத்தி கனவுல ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியாமல் போனப்போ நான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் நான் நினச்சிக்கிட்டேன்ப்பா. அந்த வேண்டுதலை செய்யாததுனால நைட்டு ஃபுல்லாக ஒரே கெட்ட கனவுப்பா. நீ கிளம்பு, நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லவும், கோபி உடனே, "அம்மா போயிட்டு வரலாமா, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் போயிட்டு மயவை பார்த்து வந்துடுறேனே, ஏன்னா நேத்தியே போகலை, அவள் எதுவும் கோச்சிக்க போகிறாமா" அப்படின்னு சொல்லவும், "கோபி அவள் எங்கேப்பா போயிட போகிறா, இங்கே தானே இருக்கா. அவளை பார்த்து முக்கியமா, இல்லை உன்னோட ஹெல்த் முக்கியமாடா? நான் ஒன்று நினச்சி இங்கே கவலைப்பட்டுருக்கேன். ஆனால் அவளுங்க எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அங்கே உட்காந்துருக்காளுங்க. நீ என்னமோ அவளுங்கள பார்க்கறது முக்கியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ போயிட்டு கிளம்பு கோபி, நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போயிட்டு வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை கிளம்ப சொல்கிறாங்க. கோபி, இனியா, செலியன்னு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் இங்கே ஜெனி, செல்வி, பாக்யா 3 பேர் மட்டும் போகலை. இங்கே ஈஸ்வரி பாக்யாவை கூப்பிட்றாங்க. ஆனால் அதுக்கு பாக்யா, "இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் இப்போ கொஞ்சம் பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வர்றது செட் ஆகாது. அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரலன்னு" சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, "கோபி, நீ வரதுனால தான் பாக்கியா வரமாட்றா, நல்லாவே புரியுது. இருக்கட்டும், எங்கே போயிட போகிறா, கண்டிப்பாக மனசு மாறுவாடா. நீ வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாமே நல்லா தான் நடக்கும்" அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கிளம்புறாங்க. போகும்போதே ராதிகா வீட்டை பார்த்துட்டே போகிறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. என்னன்னா, ஏற்கனவே ராதிகா வீட்டை காலி பண்ண போகிறதா சொன்னாங்க. இன்னும் 2 நாளைக்கு நாம் இங்கே வராமல் கோபியை கோவிலில் தங்க வச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக கோபி வரவே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு கோவத்தில் ராதிகா கிளம்பி போயிடுவா. அப்புறம் கோபிக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக பிளான் பண்ணி தான் ஈஸ்வரி கோபி அழைச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. நினச்ச மாதிரியே அங்கே போன கோபியை அங்கேயே 2 நாள் தங்கம் வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற சாமியார் மூலயமா, இது மாதிரி நீங்கள் ஒரு 2 நாளுக்கு தங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி அது மூலயமா கோபியை அங்கே தங்கம் வச்சிடறாங்க. இங்கே 2 நாள் கழித்து வரத்துக்குள்ளே ராதிகா வீட்டை காலி பண்ணி போகிறாங்க. அதை கேள்விப்பட்ட பாக்கியா ராதிகாவை போய் தடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, "என்ன பாக்கியா, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க?" "இல்லை ராதிகா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் இப்போது ஏதோ ஒரு முன்கோபத்தில் வீட்டை காலி பண்ணி போகலான்னு நினைக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? கோபி உங்கள் கணவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் இப்போது உடம்பு சரியாமல் இருக்கார். அதனால் அங்கே இருக்கார். நீங்கள் ஏன் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் என் வீட்டில் இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவருடைய அம்மா வீட்டில் இருக்க தான் நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை ராதிகா. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி அவர் நாளைக்கு வந்துடுவார். வந்த உடனே அவர்கிட்ட உட்காந்து மனசை விட்டு பேசுங்க. கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராதிகா. நீங்கள் அவசரப்படாதீங்க ராதிகா" அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா, "என்ன பாக்கியா, வெலை போகாத முத்தின கத்திரிக்காயை என் தலையில் கட்டின மாதிரி இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை குலைப்புடவே நீங்கள் வந்துட்டீங்களா" அப்படின்னு சொல்ல, பாக்கியா உடனே, "என்ன ராதிகா இப்படி பேசுகிறீங்க?" "ஆமாம் பாக்கியா, ஏன் அந்த கோபி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் பாக்கியானா பக்கத்து வீட்டு கூட யாருன்னு தெரியாது. ஆனால் கோபி உங்கள் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு முன்னேறிட்டீங்க. அப்போது உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது யார்? கோபி தானே ராதிகா, பாக்கியா. அப்படி இருக்கும்போது நானும் பிஸ்னஸில் நல்லா தான் இருந்தேன், நல்லா வேலை பார்த்தேன். என் பொண்ணையும் எங்கள் அம்மாவையும் தனியாக வச்சு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன். எங்கள் வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு கோபி எங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பண்ண மிகப்பெரிய தவறுனா வாழ்க்கையில் அது கோபியை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். அதுவும் உங்கள்கிட்டருந்து பிரித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அந்த பண்ண பாவத்துக்கு தான் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன் பாக்கியா. இனிமே கோபி என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, சகிச்சுக்கவும் முடியாது. அதனால் கோபி அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு இருக்கட்டும். எனக்கு அவர் வேணாம். அதனால் இதுக்கு மேலே நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, பாக்கியா உடனே, "ராதிகா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் பாக்கியா, கோபி இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தொல்லையாக இருக்கா? அதனால் இப்போது அவரை என் கூட அனுப்பிட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே?
முடியாது பாக்கியா. இனிமேலும் அவர் எனக்கு தேவையில்ல. அவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவார் அப்படிங்கிறத நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். கணவன் மனைவிக்குள்ளே 1000 சண்டை வரலாம். அதுக்காக ஒரு மனைவி விட்டுட்டு பிரிஞ்சு போகணுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கோபி அப்படி தான் இருக்காரு. இன்னைக்கு உங்கள் கூட வந்துட்டா என்ன மறந்துடுறாரு, நாளைக்கு என்ன பார்த்தா உங்களை மறந்துடுவார். இப்படி அவருக்கு யார் எப்போ தேவைப்படுறாங்களோ அவங்க தான் அவருக்கு முக்கியமாக தெரியுறாங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்களை நம்பி வாழ்கிறதுக்கு தனியாக வாழ்ந்துட்டு போன நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம் பாக்கியா அப்படின்னு இங்கே ராதிகா கமலாவையும் தான் பொண்ணையும் அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியா இங்கே செம்ம டென்ஷனாக இருக்காங்க. போனாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. அடுத்து 2 நாள் கழித்து வராங்க. வந்த கோபி, அப்புறம் இனியா, ஈஸ்வரி, செலியன்னு எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஈஸ்வரி இங்கே வெளியில் போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டியிருக்கு. அதே மாதிரி டூலெட் பெட் தொங்கியிருக்கு. அதை பார்த்தோன்னு ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை. வந்த ஈஸ்வரி, பாக்கியா எனக்கு கொஞ்சம் பால் பாயசம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாக்கியாவுக்கு புரிஞ்சிருது. ஏன் பால் பாயசம் அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பாக்கியா, மனசு இப்போது நிம்மதியாக இருக்குது. நான் நினச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி தெரியுது. அதான் சரின்னு பால் பாயசம் சாப்பிட்லான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன் ராதிகா அந்த வீட்டை விட்டு வெளியே போய் நினச்சிங்களா? அது நடந்துருச்சு அதனாலயா? இல்லை கோபியை எங்கேயோ வச்சுக்கலாம்னு நினச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்காத. அதுவும் இந்த விஷயத்தில் கோபி, உங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல, கோவிலுக்கு போயிட்ட அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் ஏன் வெக்கமே இல்லாமல் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? உங்ககிட்ட நானும் நல்ல முறையில் சொல்லிட்டேன். நீ தான் படித்தவராச்சே, நல்ல நாலேஜ் உள்ளவர், ரொம்ப டீசெண்டான ஆள். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க மூஞ்சுக்கு நேராக வந்து நீ இங்கே இருக்கிறது பிடிக்கல கிளம்புன்னு சொல்லியாச்சு, இன்னும் என்ன சொன்னால் கிளம்புவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, இனியா உடனே அம்மா என்னம்மா பேசுகிற டேடிக்கிட்ட, இப்போ தானே போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன இனியா அன்றைக்கி வாங்கினது பத்தலையா, திரும்ப வேணுமா? இங்கே பாரு இனியா, உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இருக்குங்கிறத புரியாமல் பேசிகிட்டே இருக்காத. ஒவ்வொரு வாட்டி நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் திரும்பவும் நீ பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத இனியா. நீ அமைதியாரு, உனக்கு இது சம்மந்தம் இல்லாத வேலை. இங்கே பாருங்க கோபி, கிளம்புறீங்களா இல்லையா நீங்கள் இப்போது அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே அவனை இப்போ எங்கே போக சொல்கிற பாக்கியா? ஏன் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. அன்னைக்கு என்னை வேண்டான்னு சொல்லிட்டு எங்கே போனார்? யார் கூட போனார் உங்கள் பையன்? அதே மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன். அவர் இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனார்ல, அதே மாதிரி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காரு? எனக்கு இவர் வேண்டாம், எனக்கு இவர் பார்த்தாலே பிடிக்கல, கிளம்பி போக சொல்லுங்க அவரை. பாக்கியா, ராதிகாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டா தெரியும் இல்லை? கோபி ஒன்னே என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, வீடு காலியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என் பையன் எங்கடி போவான்? ஏன்த்த வேறெல்லாம் நடிக்கிறீங்களா நீங்கள்? அவங்க வீட்டை காலி பண்ண போகிறது உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே இங்கேருந்து இவர் அழைச்சிட்டு போனீங்க. அவரும் தெரிஞ்சுனா வந்தாரவங்க கூட. அப்புறம் என்ன? அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனால் எனக்கு என்ன, போகலன்னா எனக்கு என்ன? நான் ஒரு முட்டாள்னு தானே நினச்சி உங்கள் பையன் அன்னைக்கு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனார். டிவோர்ஸ் பத்திரத்தில் கூட என்னை ஏமாற்றி சைன் வாங்கிக்கிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு கேவலமான மனுஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே அருவருப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய வீடு. இந்த வீட்டில் இப்படியாப்பட்ட கேவலமான மனிதர்கள் இருக்கிறத நான் ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னு தான் விட்டேன், இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று அவன் நெஞ்சில் கை வைக்கிறாரு. ஈஸ்வரி ஒன்று, கோபி என்னாச்சுப்பா உனக்கு, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்கள், இந்த நெஞ்சில் கை பிடிக்கிறது, அப்படியே கீழே உட்காருறது, எல்லோரும் பதறது, இந்த ஆக்டிங் எல்லாம் வீட்டுக்கு வெளியே போய் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்களாம் எழுந்துச்சி வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைனா செல்வி, இவங்க 2 பேரும் பிடிச்சி வெளியே தள்ளுங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே இனியா ஒன்று, அம்மா என்னம்மா சொல்கிற? ஏன் நீ வீட்டை விட்டு வெளியே போறியா? இப்போது அவர் வீட்டை விட்டு அவராக எழுந்துச்சி வெளில போனால் அவருக்கு நல்லது. இல்லை அப்படின்னு யாரெல்லாம் தடுக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு கதவை மூடிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு யாரும் தேவையில்ல. நான் அடிபட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கேன். திரும்பவும் என்னை நோக்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மனுஷாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, கோபியும் ஈஸ்வரியும் அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க பாக்கியா பேசுனதை பார்த்து.